வணக்கம் மக்களே. இன்றைக்கி அம்மா வந்து மொச்சப்பயிர் வச்சு ஒரு கிராமங்களில் டீ கடையில் வந்து விவசாயங்கள் பண்ணுற இடங்களில் வந்து டீ கடையில் செய்வாங்க. அந்த மொச்சப்பயிர் வந்து கிரேவி மாதிரி. இது வந்து வேலைக்கு போகிறவங்க அதை வாங்கிக்கிட்டு போவாங்க. நானும் சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். முன்னோர்கள் வந்து இதை பாருங்கள், முன்னோர்கள்லாம் இதை வந்து டீ கடையில் கிராமங்களில் கண்டிப்பாக இருக்கும். விவசாயிங்களுக்கு அறுப்பு நாற்று நடுத நேரம் இதை வாங்கி கொண்டுக்கிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழம்பு வைக்கலாம் நேரம் இருக்காது. இப்போ அந்த மொச்சை பயிர் கிரேவி நான் எப்படி செய்யணுங்கிறத கட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 100 மொச்சை தான் நைட்டு ஊற போட்டிருக்கேன். 100 மொச்சை, வெள்ளை மொச்சை தான் இதுக்கு போடணும். அந்த மொச்சை வேண்டாம், இது வெள்ளை மொச்சை. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்குது. நல்லா ஊறிட்டு இதை இப்போ அவிக்க பாருங்கள், நல்லா ஊறிட்டு இப்போ இதை கழுவி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் இதை போட்டுக்குவோம். 100 மொச்சை உங்களுக்கு தேவைன்னா கூட போட்டுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பழைய சோறு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது சுடு சோத்துக்கு நமக்கு குழம்பே வேண்டாம், இதை தொட்டுக்கிட்டே சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் உண்டு இதில். கிராமங்களில் நான் முன்னோர்கள், எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பா ஆச்சி தாத்தா இவங்கெல்லாம் அந்த நாளையில் இதெல்லாம் வாங்கி கொண்டு வருவாங்க. நான் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி நானும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்தேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு நல்லா இருந்தது. இப்போ அதை தான் என் பிள்ளைகளான உங்களுக்கும் காட்டுறேன். இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். ஏன்னா அந்த மொச்சையில் வந்து உப்பு அப்போ தான் பிடிக்கும். உப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். மஞ்சத்தூள் போட்டு இப்போ அதுக்கான தண்ணி ஊற்றிக்கிட்டோம். 1 டம்ளர் எடுத்துருக்கேன், போதும். இதை வந்து ஒரு 3 விசில் வச்சுக்கிடுவோம். 3 விசிலோ 4 விசிலோ வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். இப்போ இதை அவிச்சிட்டு வா. மொச்சை வந்து வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்பில் அடக்கு. இப்போ வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன். அந்த அடுப்பில் ஆயில் தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு ஒரு தேங்காய் ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டோம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 இலை பிரியாணி இலை போட்டுக்கிடுவோம். அது டீ வந்து குறைவாகவே இருக்கட்டும். பட்டை 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஏலக்காய், கிராம்பு இதையும் போட்டுக்கணும். நல்லா பொரிஞ்சிடும். இப்போ ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இப்போ 1 கப்பு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். அதுலேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் நம்ம மொச்சையிலையும். இப்போ இதுக்கு தேவையானது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். இது 100 மொச்சை தான், அதனால் ரொம்ப காரம் வேண்டாம். 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கணும். காரம் வேணும்னா போட்டுக்க. 1 ஸ்பூன் மட்டன் பொடி போட்டுக்கலாம். சிக்கன் பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது மட்டன் பொடி போடுது. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை வதக்கணும். நல்லா வாசமாக இருக்குது, மட்டன் வாடை வருது. இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்லா வெந்து குழஞ்சிக்கிட்டு வருது. இப்போ இந்த மொச்சை பாருங்கள், வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும், சாஃப்டாக. இப்போ இந்த மொச்சையை இது கூட தட்டிக்கிடும். இதை தட்டிக்கிட்டு இது கூட பரட்டிக்கிடும்.
ரெண்டும் சேர்ந்து வேகட்டும். உப்பு பார்த்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூனு கடலை மாவு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு கலக்கிக்கிடலாம். இதை இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலக்கிக்கிடும். கடலை மாவு இல்லாத பட்சத்தில் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதை நல்லா கலக்கிக்கிடும் கட்டி இல்லாமல். இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டேன் கடலை மாவை. இப்போ இது கூட ஊற்றிக்கிடும். இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாகிடக்கூடாது. இப்போ இதை ஊற்றுனதும் கொஞ்சம் கட்டியாயிரும். அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மல்லித்தலை மட்டும் தூவி நம்ம இறக்கணும். ரெடி ஆகிட்டு மொச்சை. இப்போ மொச்சை பயிர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மல்லித்தலை தூவி இறக்கிக்கிடுவோம். அருமையான கிராமத்து டீ கடை மொச்சை பயிர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். மக்களே, அருமையான டீ கடை மொச்சை பயிர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மொச்சை பயிருக்கும் பழைய சோத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பாடு வந்து இது முதல் நாள் நைட்டு பொங்கி நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். இந்த பாருங்கள், இதில் நம்ம உப்பு போட்டு பழைய சோறும் இது ஒரு வாய் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி அப்போ வந்து வேலைக்கு போகிறவங்க அந்த டீ கடையில் வாங்குகிற அந்த மொச்சை பயிர் இப்போ ஒரு சில கிராமங்களில் இல்லை, ஒரு சில கிராமங்களில் அதை பார்த்துருக்கேன். இப்போவும் அது இந்த மாதிரி மொச்சை போட்டு வேலைக்கு போகிறவங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்க. நல்ல வேலை பார்த்த அலுப்பு, மத்தியானம் பசி, இந்த பசியில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றின சோறும் இந்த மொச்சை பயிரும் கடையில் வாங்கிட்டு போகிறதையும் வச்சு சாப்பிடுதாங்க. அவ்வளோ அருமையாக அவங்க பஞ்சாமிர்தம் சாப்பிட்ட மாதிரி அவங்க பசி இதில் அமருது. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மக்களே, இன்றைக்கி வந்து கிராமங்களில் டீ கடையில் அவங்க பண்ணுற மாதிரி மொச்சை இன்றைக்கி கிரேவி பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி பழைய சோற்றுக்கும் இந்த மொச்சை பயிருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.